நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குருவாழ்க, குருவே துணை. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் டாக்டர் சங்கீதா ராம்குமார். சனி வக்ர பயிற்சி பலன்கள் 2026 தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சனி பகவான் ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் வக்ரமாகிறாருங்க. எங்கே வக்ரம் ஆகிறாருன்னா மீனராசிலேயே மட்டும்தான். அவர் இப்போ மீனராசியில் தான் இருக்கார். மீனராசியிலேயே தான் வக்ரமாக போகிறார். அதுவும் குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்துட்டு திரும்ப வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது ஆக போகிறார். கும்பராசிக்கு வரப்போகிறது கிடையாதுங்க. வக்ரம்னா என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் தான் இருக்கிற இடத்திலிருந்து பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு தோற்றத்தை உருவாக்கும். இதுதான் வக்ரம். அப்போ சனி பகவான் அப்படிங்கிறவர் நமக்கு நீதிமான், கர்ம பலன்களை கொடுக்கக்கூடியவர், தொழில்காரகன், கர்மக்காரகன் அப்படின்னு சிறப்பாக சொல்லக்கூடிய நவகிரகங்களில் மிக சிறப்பான கிரகம் சனி பகவான். இந்த சனி பகவான் வக்ரமாகும் போது என்ன மாதிரியான பலன்களை 12 ராசிகளுக்கும் தரப்போறார் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் நாம் இப்போ வரிசையாக பார்க்கலாம். கடகராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான மீனத்தில் வக்ரமாக போகிறாருங்க. மீன ராசியிலேயே இருக்க போகிறாரு. அங்கேருந்து உங்களுக்கு 11ஆம் இடம், 3ஆம் இடம், 6ஆம் இடங்களை பார்க்க போகிறார். அப்போ எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சுய ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த 11, 3, 6 சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். இல்லை சனி என்னோட சுய ஜாதகத்தில் வக்ரமாக இல்லைங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன தடைக்கு அப்புறம் அந்த காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுங்க. சரி, என்ன மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் இந்த சனி வக்ர காலங்களில் நடக்க போகுது, என்ன மாதிரியான நெகட்டிவான விஷயங்கள் நடக்க போகுது, அதை எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாங்க. உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னா, அதிர்ஷ்டமே இல்லையே, எது எடுத்தாலும் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ உங்கள் பக்கம் அதிர்ஷ்ட காற்று உங்களுக்கு வீச போகுதுங்க. அதன் மூலியமாக சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். உயர்கல்வியை பொறுத்த வரைக்குங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு கோர்ஸ் கிடைக்கிறது, பிடிச்ச காலேஜ் கிடைக்கிறது, அந்த மாதிரியான அமைப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு ரிசர்ச்சுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு ரிசர்ச் கைடுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இல்லை அதுக்கான ஒரு ஸ்காலர்ஷிப்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அது உங்களுக்கு இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க. புதிய புதிய கண்டுபிடிக்கிறதுக்கான அமைப்புகளும் ரொம்ப சூப்பராக இருக்குது. போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த சமயம் ஒரு சாதகமான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அட்டகாசமாக இருக்குங்க. அது வெளிநாடு தொடர்பான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதில் ஏதாவது தடைகள் வந்துட்டே இருக்குங்க, என்னால் போக முடியல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா இப்போ வெளிநாடு போகக்கூடிய அந்த யோகமும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அங்கே என்ன சிட்டிசன்ஷிப் கிடைக்குமா அப்படின்னா, இந்த சமயம் சனி வக்ர காலங்கள் உங்கள் ஜாதகத்திலும் சனி வக்ரமாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அது நீண்ட நாட்களாக தடைப்பட்ட ஒரு காரியம் இப்போ உங்களுக்கு நடக்க போகுதுங்க. அதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த காரியம் இப்போ உங்களுக்கு நடந்து அதன் மூலியமாகவும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்க போகுது. அப்பா ஒரு குருவோட உதவி, ஆசீர்வாதங்கள், ஒரு பெரியவர்களோட ஆசீர்வாதங்கள், இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதன் மூலியமாகவும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்க போகுதுங்க. பயணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பயணங்கள் போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் உங்களுக்கு இருக்கு. ஓகே, இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்கிற பட்சத்தில் ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூப்பராக இருக்கு. ஓகே, இப்போ நெகட்டிவான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பயணங்கள் போவீங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் பயணங்கள் போகும்போது சில தடைகள் வரலாம். ஏதாவது ஒரு சின்ன ரிப்பேர் ஆகலாம், இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான பொருளை மறந்து வச்சுட்டு போயிடலாம். அப்போ பக்காவாக வண்டி கண்டிஷனாக இருக்கா, எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டோமா அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிட்டு பயணங்கள் போயிட்டு வாங்க. பயணங்கள் நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும்.
ஜாப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ங்க அவங்களுக்கு 6ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. அப்போ ஜாப் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். கோர்ட்டு கேஸ் சொம்பு வழக்குகள்லாம் இருந்தால் உங்களுக்கு சாதகமாகக்கூடிய அமைப்பு. உங்களை யார் எதிரியாக நினச்சிட்டு இருந்தாங்களோ அவரே உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நாடக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாம் உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் இப்போ நடக்குங்க. சில சமயத்தில் நீங்கள் ஒரு எதிர்பார்த்துட்டு இருக்க விஷயங்கள் அதில் ஒரு பலன் கிடைக்கிறதுல ஒரு தாமதம் அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் ஒரு பொறுமையாக நிதானத்தோடு இருந்தீங்கன்னா அதில் வரக்கூடிய அந்த மன சங்கடத்தையும் நீங்கள் தவிர்த்துக்குவீங்க. பொறுமை 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 இந்த வக்ர காலங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கணும்னா இந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் பொறுமையோடு ஹேண்டில் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுங்க. ஓகே, சனி உங்களுக்கு பாக்யஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ சனி உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இருந்தால் தந்தைகள் மூலியமாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குங்க. 11ஆம் இடத்தை சனி வக்ரமாக 11, 3, 6 இந்த இடங்களை பார்க்குறாரு. 11ஆம் இடம் லாபஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு பண வரவு நல்லாயிருக்கும். உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்கிற பட்சத்தில் பண வரவு நல்லாயிருக்கும். உங்கள் மூத்த சகோதரர் அவர்கிட்ட உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நீண்ட நாள் ஆசைகள் அபிலாஷைகள் உங்களுக்கு இப்போ நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க. முயற்சிகளில் அடுத்து 3ஆம் இடத்தை சனி பார்க்குறனால ஒரு தைரியம் உங்களுக்கு அதிகமாகுங்க. ஆனால் அது ஒரு குருட்டு தைரியமாக மாறக்கூடாது. கொஞ்சம் கவனமாக எந்த ஒரு விஷயங்களையும் முயற்சி பண்ணுங்க, கட்டாயம் சக்ஸஸ் ஆகும். நிறைய சிறிய பயணங்களும் போயிட்டு வருவீங்க. ஓகே, அடுத்து 6ஆம் இடத்தை சனி பார்க்கறனால உங்களுக்கு உத்தியோகத்தில் சில வேலை பளுக்கள் அதிகமாக இருந்தாலும் அதன் மூலியமாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. முடிஞ்ச வரைக்கும் இந்த காலத்தில் புதுசாக எந்த ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குக்கும் நீங்கள் போகாமல் இருக்கிறது நல்லதுங்க. ஏற்கனவே நடந்துட்டு இருந்துச்சுன்னா அது இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு. 6ஆம் இடத்தை சனி வக்ரப்பார்வை பார்க்குறனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. வாகனங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது ஒரு ஈரத்தில் நடக்கும் போகுது கொஞ்சம் கவனமாக நடக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சீரான வருமானமாக இருக்கும். தேவையற்ற செலவை குறைச்சிங்க அப்படின்னா ஒரு சேமிப்பு அப்படிங்கிறதும் இந்த காலத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு சேமிப்பு அப்படிங்கிறது இருக்கும். மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உயர்கல்விக்கு அதுக்கு உயர்கல்விக்காக எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு அது எல்லாத்துக்குமே இப்போ உங்கள் உழைப்புக்கான பலன் அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க. சரி, பெண்களாகி எங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டேன்னா உங்கள் பேரில் வீடு வாங்குறது ஒரு சொத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த சமயத்தில் நல்லா இருக்குங்க. கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறதும் ரொம்ப நல்லது உங்களோட ஆரோக்கியத்துக்கு. சீனியர் சிட்டிசன் ஆகிய எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா உங்கள் பேரன் பேத்திகளோட மன சந்தோஷமாக நீங்கள் இந்த சமயத்தில் இருப்பீங்க. ஒரு மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கிறதும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லதுங்க. சரி, இந்த சனி வக்ர காலத்தை எப்படி சிறப்பாக மாற்றிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, திங்கக்கிழமை சிவனுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறதும் ஒரு 2 வில்வலையாவது சாற்றி சிவபெருமான வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தையும் நன்மையும் செய்யுங்க. படிக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ண இந்த சனி வக்ர காலங்கள் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் அளிக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட ஜாதகத்தில் சனி எப்படி இருக்காரு, வக்ரமாக இருக்காரா, நீசமாக இருக்காரா, ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, உங்களுக்கு சனி தசை நடக்குதா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா செய்யணுங்க. உங்களுக்கு ஜோதிட சம்மந்தப்பட்ட ஆலோசனைகள் ஏதாவது வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.